வெல்கம் டு ரிஃபாஸ் கிச்சன். இது வரைக்கும் நீங்கள் ரிஃபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ மறக்காம உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர அப்டேட் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பேக்கரியில் கிடைக்கக்கூடிய ஹனி கேக் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். கேக் நம்ம பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரி குக்கரில் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து குக்கரில் செய்கிறனால குக்கரை கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு இதை மூடி வச்சு ப்ரீ ஹீட் பண்ண போகிறேன். இப்போ ஒரு பவுலில் ஒரு முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் எக்லெஸ் கேக் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா முட்டை வந்து நீங்கள் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் தயிர் 3/4 கப் சேர்த்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் வினிகரும் சேர்த்துக்கோங்க. அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட 1 டீஸ்பூன் அளவில் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். வெண்ணிலா எசன்ஸ் நீங்கள் சேர்க்குறனால முட்டை சேர்க்குறது அந்த ஸ்மெல் இருக்காது. அது ரொம்ப முட்டையோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறனால. இதோட 60 ml நான் வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். குக்கிங் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பட்டர் இருந்தது அப்படின்னா பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் நீங்கள் வந்து இது மாதிரி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணும்போது நல்ல கேக் சாஃப்ட்னஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். இப்போ வந்து இதோட பவுடர் சுகர், நான் சுகரை வந்து மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் பவுடர் சுகர் நான் எடுத்திருக்கேன். இதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வந்து இது பேட்டர் கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணும் போது நம்மளுக்கு கட்டி விலகாமல் நல்லா ஈவனாக வந்து நம்மளால் மிக்ஸ் பண்ண முடியும். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்கும் போது இதோட சலிச்சிட்டு 120 கிராம் மைதா, 1 டீஸ்பூன் அளவில் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவில் பேக்கிங் சோடா இது எல்லாமே சேர்த்துட்டு இதையுமே இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மாவு நீங்கள் போடும் போது சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கட்டி ஒழுகாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ண வரும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். பால் நான் எவ்வளோ அளவு எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125 ml எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா எந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு பாலும் சுகரும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டியில் நீங்கள் எடுத்துக்கிற போது ரொம்பவே சூப்பராக கிடைக்கும் கேக் நம்மளுக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. ஒன்ஸ் நம்மளுக்கு இது நல்லா மாவு பதத்துக்கு வந்ததும் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி ஒரு அலுமினியம் பேக்கிங் ட்ரே நான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வந்து இது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக மைதா மாவு வந்து கொஞ்சமாக வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இதையும் நீங்கள் எல்லா இடத்துலையும் ஈவனாக போகிற மாதிரி டஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மாவும் ஆயிலும் தான் அப்ளை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். எல்லா இடத்துலையுமே ஈவனாக வந்து மாவு வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கீழே ஒட்டாமல் நல்ல கேக்கு வந்து எடுக்கிறதுக்கு வரும். ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை இப்போ இந்த ட்ரேயில் நான் வந்து ஊற்றி எடுத்துக்கிறேன். நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் ஒரு மாதிரி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு எந்த ஹோல்ஸுமே இல்லாமல் பபிள்ஸ் இல்லாமல் எல்லா இடமும் ஈவனாக குக் ஆகி வரும். லைட்டாக ட்ரேயை இது மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. ஈவனாக வந்து மாவு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு ரிங்கு இல்லைனா ஸ்டாண்ட் மாதிரி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ட்ரேயை உள்ளே வைக்கலாம். ட்ரே வந்து எல்லா பக்கமும் டச் ஆகாத மாதிரி இப்படி இருக்கணும். இப்போ நான் வந்து குக்கரை மூடி வச்சுட்டு 30 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணுறேன். 30 மினிட்ஸ் கழிச்சு இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போது ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். கேக் நல்லாவே வந்து வெந்துருச்சு. உள்ளே இது மாதிரி ஒரு டூத் ஸ்டிக்கோ இல்லை ஏதாவது ஒரு ஷார்ப்பானது உள்ளே விட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஈவனாக குக்காகி வந்திருக்கிறது நம்மளுக்கே தெரியும். இப்போ கேக்கை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துகிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை நீங்கள் வந்து வெளியே எடுக்க வேணாம், அப்படியே வந்து விட்டுருங்க கூல் பண்ணுறதுக்கு. இப்போ இது ஹனி சிரப் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம்.
ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு இதோட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவில், அதாவது ஒரு 1/2 கப் அளவில் தண்ணி சேர்த்துட்டு இதோட 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு சுகர் நல்லா கரையிற அளவு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவில் தேன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நீங்கள் வந்து குக் பண்ணுங்கள். இப்போது இதை நல்லா வந்து இது மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு நல்லா திக்காகணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் அதை வந்து கரைஞ்சாலே போதும். இப்போ நம்ம கேக்கை வெளியே எடுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் வந்து கேக்கை நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ 10 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், லைட்டாக நம்ம கமத்தினாலே போதும், சூப்பராக கேக்கை அதுவே எடுத்துகிட்டு வந்துடும். இப்போது அதுலேயும் ஒட்டலை, ட்ரேலையும் ரொம்ப ரொம்ப சாஃப்டான கேக் நம்மளுக்கு இப்போது ரெடி ஆயிடுச்சு. முட்டை ஸ்மெல் கூட இல்லை, ரொம்ப சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு. கடையில் கிடைக்கிற மாதிரியே நல்லா சாஃப்டாகவும் இருந்தது. இப்போ இந்த கேக் மேலே நீங்கள் ஹனி சிரப் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஹனி சிரப்பை இது மேலே நல்லா வந்து ஊற்றி எடுத்துக்கோங்க. சிரப் நீங்கள் ரெடி பண்ணது ஃபுல்லாக ஊற்றணும்னு இல்லை, எவ்வளோ ஏற்குதோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. மேலே யூஸ் பண்ணுற டாப்பிங் ஹனி ஜாம் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். பேனில் சூடானது 1 டேபிள் ஸ்பூன் அளவில் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவில் தேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் கரைஞ்சி வர டைமில் 2 டேபிள் ஸ்பூன் அளவில் ஃப்ரூட் ஜாம் தான், நான் வந்து கிஷான் ஜாம் தான் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த சூட்டிலே இதை வந்து மெல்ட் பண்ணுங்கள். சுகர் ஹனியோட ஜாம் நல்லா கம்பைன் ஆகி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்லா இது மாதிரி வந்ததும் ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ டெசிகேட்டட் கோகோனட் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் யூஸ் பண்ணலாம். தேங்காய் துருவலை ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன். அதை தான் மேலே டாப்பிங் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஹனி சிரப் ஊற்றி கேக் நல்லாவே வந்து ஊறி இருக்கு. இந்த டைமில் மேலே ஜாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஹனி சிரப் ஊற்றின வீடியோ கிளிப்பிங் வந்து எடுக்க மறந்தாச்சு, அது வந்து ஆனில் இருக்கான்னு நான் செக் பண்ணல. ஸோ அதனால் அந்த கிளிப்பிங் ஆட் பண்ணலை. நீங்கள் ஹனி சிரப் ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஜாம் வந்து மேலே டாப்பிங் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் ஜாம் வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஈவனாக எல்லா சைடுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கு எம்மியாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு இந்த ஹனி கேக். இப்போ எல்லா பக்கமுமே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இதுக்கப்புறமா மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த தேங்காய் துருவல் டெசிகேட்டட் கோகோனட் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் ஈவனாக வந்து கோகோனட் இந்த துருவலை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப மவுத் வாட்டரிங்கான ஹனி கேக் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஈவனாக நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது கேக்குன்னு, நல்லாவே ஹனி சிரப் ஊற்றுனதுனால ஊறியும் இருக்குது. இப்போ ஈவனாக எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹனி கேக் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? அப்போ மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ரிஃபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.